பைக்கில் போனுக்கு ஏதோ கோயில் திருவான்னு நினச்சி அவன் நின்று பார்த்தா எல்லா குட்டீஸும் கொண்டாடுறாங்க கேம்ஸ்லாம். பார்த்தா இங்கே ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலி அப்படியே வேறு விஷயமும் போனோம். அப்படியே சரி ஓகே இது அட்டன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக உள்ளே போனோம். எல்லாருமே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட்டை எடுத்தது பார்த்தீங்கன்னா 120 ஒரு ஆளுக்கு. ஒரு 4 பேர் நாங்கள் 4 பேருக்கும் டிக்கெட் எடுத்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரானது பெரிய விஷயம் இல்லைங்க, பசங்களை சேஃப்டியாக பார்த்துணும். ஆனால் பெரிய விஷயம் கூட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இவருக்கான அச்சு ரொம்ப வாழ். அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், துருட்டு ஓடுவான். அவனை பிடிக்கிறது ஐயோ பார்த்துட்டாங்கடா பசங்க, பார்த்துட்டாங்க. இதை தான் பசங்க என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டாங்க, பார்த்துட்டாங்க. இனிமேல் அவங்கள பெரிய பிடிக்க முடியாது. அச்சுக்கு இப்பயே போனான்னு சொல்கிறான். அதுவும் கார் ஓட்டலாமா இல்லை ஃபால்ஸில் போய் நனையலாமான்னு யோசிக்கிறது. காருன்றது ஒரு ஆனால் பிரகதிமா ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டுன்றாங்க. ஓகேங்க, அவங்கள ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும் பசங்க. அதனால் அவங்கள போவோம்னு சொல்லிட்டு பாருங்களேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என் கையில் இருக்க திங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு திங்ஸும். இதில் வந்தது 4 பேருங்க. ஆனால் என்ஜாய் பண்ணது 3 பேர் போயிட்டாங்க. 3 பேரும் போயிட்டாங்க. ஆனால் இதில் சண்டே அதுவும் ஒரு ஆர்டர் விட்டுவாங்கள்ல, அது மாதிரி நாங்கள் இவங்க கையில் ஹேண்ட் பேக்கு, ஹெல்மெட்டு, வாட்டர் கேனு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எதுவும் ஆசை இருக்காதங்க, எனக்கு இது மாதிரிலாம் போயிட்டு ஜாலியாக போய்க்கணுன்ட்டு. எத்தனை பேர் பாருங்க ஜாலியாக இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் தான் எப்படி இருக்கேன், ஒரு அளவு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. எல்லாத்தையும் அட்டென்ஷன் போனதே பயப்படான். இன்னும் நான் நடுக்கிறேன். அடே அவன் நடுங்க அகதி மேலே கூப்பிட்றாங்க டெய்லி. சரி நம்ம போகலாம், போய் தான் பார்க்கலாம் இப்படி தான் இருக்குன்ட்டு. ஆனால் என் ஒய்ஃப் இருக்காங்களே எனக்கு போய் போட்டாங்க. இப்போ பார்த்தாலும் நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதால் சரி வெயிட் பண்ணுறேன். அச்சு எப்படா இது நான் வத்துமா? சொல்லு வா. ஓகே என்ன வான்னு சொல்கிறது இவன் ஒருத்தர் தான் வா பண்ணுறாங்க. ஓகே நம்மளாம் போய் பார்க்கலாம். இதில் போயிட்டு அப்பா கீழே விழாமல் இருப்பான் தான் சேஃப்டியாக இருக்கணும். அதை பார்த்துவான். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாக இடம் விளையாடும் போது ஜாலியாக இருக்கணும். ஒரு என்ஜாய் பண்ணுறோமா? வரண்டா நீ ராஜாவை நீ பார்க்க போகிறப்ப இப்போ என்ஜாய்மெண்ட்டு தான். இப்போ தெரியும் வாமா எனக்கு ஆசைலாம் இருக்காதா அங்கே இருப்ப நீ. இந்த பொக்கிஷத்தை நீ புரியே இனிமேல் நான் தான் போய் என்ஜாய் பண்ணணும். வாங்கடா போகலாம். நாள்தான் பசங்களை கூட்டு போயிடுச்சிங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப ஒழிக்கேது அம்மா ஒரு ஜில்லுது இந்த கிளைமேட்டுக்கு. அப்படி இங்கே தூங்கிடும் போதுற அப்போ பசங்களாம் அம்மா நிற்கிறாங்க, ஏற முடியல, ஒழுக்குதுங்க, ஜெல்லியாக இருக்குதுங்க. காலம் குத்துது, கையும் குத்துதுங்க. பார்த்துட்டு ஏறணும் போகுது மேலே. ஏம்மா நீங்கள் கீழே இருந்தீங்க. அப்போ இனிமேல் இது என்னோட கோர்க்கை, நான் தான் மேலே இருக்கணும். அதனால் நீங்கள் அக்கிட்டு பார்த்துடா நீ கீழே என் ஆட்டத்தை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்பா சுட்டித்தனமாக விளையாடி பார்த்ததில்ல, இனிமேல் நீங்கள் பார்த்தீங்க. போங்க பாருங்க இப்போ பாருங்கப்பா. நான் அவ்வளோதான்டா எப்பா பொறுத்தவனே போயிடலாம். தொப்பைக்கு அப்புறம் தெரியுது என் மாதிரி. ஐயோ என் பொழுப்புறான் என் மேலே இருந்துச்சு வாண்டுக்காது நிற்காது. எங்கன்னா ஒரு இவனை பாருங்க, இவன் அதுக்கு மேலே அவன் நடுங்குறான் அப்படி. ரொம்ப நடுங்காங்க. இது தெரிஞ்சுதான் காலையே வந்துருக்குங்க இது மாதிரி இடத்துக்கு. ஏன்னா வெயிலுக்கு எதுவும் இங்கேயே படுத்துலாம், கூழு குஞ்சு இருக்கும். என்ன ஒன்று குளோரின் கொஞ்சம் அதிகமாக போட்டுறாங்க. வாயில் தண்ணி போச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்காரு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா குட்டீஸில் தர்றாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம்
எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான். டேய் முழுக்குதுடா, செருப்பு வச்சு பிடிங்கடா. முடியல பிடிங்க. அம்மா கொஞ்சம் மேலே எறிக்கலாம்ப்பா. அதான்டா எப்போ நீ அந்தாண்டா ஊரில் டாப்பு. ஊரில் அந்த டாப்பில் இருக்கா. ஐயோ படி ஒரு செட்டில். ஐயோம்மா ஐயோ அக்கா சாரிக்கா. அக்கா இஷ்டம் வேறு. டேய் இங்கே கூட வந்து ஒரு அக்கா வர இஷ்டம்டா. அந்த அக்கா வர நான் பார்த்துருக்கிறேன். வர இந்த பையன் வர சொல்லுவான் கையெல்லாம் கீச்சிச்சு. அந்த அக்கா கிட்டே திட்டுவானே கையும் கீச்சின்னு. சூப்பராக போச்சுப்பா இன்னைக்கு. வாங்கடா போகலாம். வார எடுத்துக்காச்சோம் முடியலடா ஏப்பா. சு உனக்கு என்ன வேலைங்க? அதை மாத்திரியா? என்னதுமா வாங்கிக்கிறாங்க மேடம். எது சரி எவ்வளோ? 100. என்னப்பா ஊருக்கு வேணுமாடா? ஊருக்கு வாங்கணுமா? எதுரா எவ்வளோ ஊருக்கா? இது மாங்காய் தானே 150 கால் கிலோவா? பட்டை மாங்காய் எதுன்னு அதோ பட்டை? இது மாங்காய். ఇది మాంగా డ్రై మాంగా పెండి ఉంగా పుండు ఉంగా ఎనిపమ్మ తోటి வாங்கிக்கோ. அப்புறம் வாங்கிக்கோ. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டை வாங்கிக்கோ. ஓகேவா டேஸ்ட்டு? என்ன நல்ல வேலை வாங்கல. டேஸ்ட் எதாவது பண்ணி போகணும் எப்பவுமே. நல்லா இருக்கா இல்லையா? நீ அதை சாப்பிட்டே இருக்கா? எதுரா அதனால புரியா? ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு பிஸ்கெட் போய் சாப்பிட்டு சரியா? என்னது இங்கே நான் அவன்கிட்ட போராடிட்டு நிற்கிறேன். மேடம் பார்த்தீங்கன்னா என்ன வர உங்கள் பேப்பர் பிஸ்கெட்டு சாக்லேட் கேக்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. சூப்பருங்க, சூப்பராக பண்ணுற பையனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுற. எவ்வளோ ஃபஸ்ட்டு? இங்கே பே பண்ணோம். எப்படி ராஜன் வர பாருங்க. அம்மா சாச்சு அப்ளை பண்ணுறேம்மா. ஒன்றா 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 எதுலடா போடணும் ஃபர்ஸ்ட்? அதை சொல்லிட்டு போடுறா. 6லயா? 6 ஆடா போமா. நம்பர் வந்து 24 17க்கு நீ வாங்க
கிஃப்ட் சூப்பர்மா. போ கூப்பிட்ட பார்த்தா உனக்கு போ வீட்டுக்கு போ போங்க. வச்சிடுறா கொஞ்ச நேரம் வச்சிடுறா. ஏன்னா போகுது எது 6ல இருந்தா கணக்கு எங்க 6 வந்துடும். ஓ மேலே அங்கே நம்பருக்கு அதுவா இல்லை மொத்தம் டோட்டல் ஆகாது. தள்ள வச்சுங்கம்மா இதெல்லாம் வின் பண்ணது மேடம். அப்படியே வந்துட்டாங்க பார்ப்போம். டேய் எலி என்கரேஜ் பண்ற உங்க அம்மாவை. ரொம்ப தள்ளி வைக்கிறீங்க பாருங்க. கிட்ட வைங்க, ஒட்டி வைங்க. கிட்ட தள்ளி வை. என்னடா கீழட்ரா. பால் வெயிட்டா இருக்கா இல்லையா? அதான் ஏண்ட கட்டு நான் போடுறேன்ல. பசங்க ஆசைப்பட்டு கேம் பண்ணலாம் பார்த்தேன். இவன் எல்லா கேமும் பிடிங்கி எல்லாத்தையும் தோத்துட்டு தான் வர வந்துட்டு. சூப்பர்மா சூப்பர். பசங்க விளையாடுற கேம் எல்லாத்தையும் பிடிங்கி விளையாடி வின் பண்ணாச்சா பரவாயில்லைங்க. எல்லாத்தையும் தோற்று தான் வர வந்துட்டு பசங்க அதனால காண்டாயிடாங்க வந்துட்டு. அவங்க நீ தூக்க மாட்டோமா பால் என்கிட்ட கூடமா சொல்லி வாங்கி இவன் எல்லா கேமும் இவன் தோத்துடுறா வந்துட்டு. ஆனால் அடிக்காமல் என்ன பண்ணுறதுங்க இவ்வளோ வச்சு இல்லை பண்ணுறத பாருங்களேன். நம்ம தொண்டை வந்து போயிடுச்சா? டைஸு அதிகமாக தான் இருக்குது தானே. ஓகேவா? நல்லா இருக்கேடா. வாங்கிவிட கேட்டா நல்லா இருந்தாடா. ஒரு வழியாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கியாச்சு. இந்த இடத்துல சொல்கிறது ஒன்றும் இல்லை, நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம். லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. அதனால தான் ஒரு கிக் ஒன்று எடுத்துட்டேன். இந்த இடத்துல மையன் தான் ஆச்சுதான் அடங்க மாட்டான். ஏன்னா எனக்கு கேம்ஸ் ப்ளே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே அவங்க அம்மா தான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லி சொதப்பிட்டான் எல்லாத்துலேயுமே. அதனால தான் இப்போதைக்கு அவன் கொஞ்சம் காண்டாக இருக்கான். என்ன பண்ணுறது, சின்ன வயசாச்சு அப்படி தான். இளரத்தன்ல கொஞ்சம் சூடாக தான் இருப்பாங்க. ஏண்டா இங்கே பாருங்களேன், முறுக்கிக்காதடா, சந்தோஷமாக இருடா, ஹாப்பியாக தானே கூப்பிட்டு வந்தேன், ஏன் இப்படி பண்ணுற? இங்கே பாரு சொல்லும் வச்சுமா. டேய் ராசா இங்கே பாடுறா, இந்த வயசு இவ்வளோ கோவம் இருக்கக்கூடாது. இப்போ அக்கா பார் எலி ஜாலியாக விளாட்ற பாருங்க. ஐயோ நம்ம ஹாப்பியாக இருக்கியம்மா பார். அம்மாவும் அக்காவும் ஜாலியாக இருக்காங்க. என்ன கேம் ஆடி தோத்தாலும் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடினுருக்காங்க பார். அந்த கண்ணில் பார் கோவம் தெரியல, பயம் தெரியல. தோத்துட்டோன்னு ஒரு எப்படி சொல்கிறது, தோத்துட்டுமே கேம்லன்ட்டு ஒரு பதட்டமே இல்லை வந்துட்டு. அப்படி சாமியாக விளையாண்டுக்கிறாங்க ரெண்டு பேரில் ஒய்ஃப் தான் முக்கியமாக. பாப்பா குழந்த பிரகதி ஆடலாம். ஆனால் கேம்ஸ் தோத்துட்டு கூட ஆடுறா பாரு. ஏன்னா ஒய்ஃபு டேய் அது மாதிரி இருறா, அந்த மாதிரி தான் இருக்கணும் வந்துட்டு. என்ன தான் கேமில் தோற்றாலும் மைண்டு பார் ஃப்ரீயாக இருக்குது அம்மாவுக்கு. லொக்கேஷன் மாறி ஃபோட்டோ எடுத்துனுக்கிறா பாரு. அதானே உங்கள் அம்மா. ஓகேவாச்சு? ஓகே, நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமா? வாங்க ஃபேமிலியாக வாங்க எல்லாருமே. டே கண்ணா வாங்கடா, உங்களை தான்டா சொல்கிறேன். ஒரு பிக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம், கிளம்பலாம். வாங்கலாம்டா. அச்சோ முடியலடா.
வாடா அம்மா உன் ஃபோன்லேயே எடுத்துருமா. என் ஃபோனில் வந்து இப்போ கிளாரிட்டி சரியில்லை, ஏன்னா உந்திலே எடுத்துக்கோ.